தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு ஒரு பதட்டமான சூழலில் இருப்பதை நமக்கெல்லாம் தெரியும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வந்து அது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 158வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது மிக பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்களாகியும் ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியாமல் இந்த 2 நாடுகளுமே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியும். இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீதும் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இன்றைக்கும் 58வது அலை தாக்குதல்களை ஈரான் காலையில் இருந்து இஸ்ரேல் மேலேயும் மற்ற நகரங்கள் மீதும் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய செய்திகள் வெளியாகி வருகிறது. இப்படியான சூழலில் தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய ராணுவத்தினால் அமெரிக்காவினுடைய ராணுவத்தினால் இணைந்து ஈரானுடைய அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதை தொடர்ந்தும் பல தாக்குதல்களை ஈரானுடைய தலைமைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைமையாக செயல்பட்ட அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஃபாசிஜ் என்கிற அவர்களுடைய சுய விருப்பத்தின் பேர் இணையக்கூடிய ஒரு தன்னார்வ இராணுவம் இருக்கிறது. அந்த இராணுவத்தினுடைய தளபதி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு இது தொடர்பாக அந்த செய்தியை நாங்கள் அமெரிக்காவோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற விதமான ஒரு புகைப்படத்தையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு யாரோடையோ கால் பேசுகிற மாதிரியான செய்திகளோடு வெளியிட்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படமாக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு செத்துட்டாரு, அவர் கிடையாது, அது ஏஐ என்றெல்லாம் செய்திகள் தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சோசியல் மீடியாவில் அவர்கள் நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் என்கிற விதமாக இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படமாக அல் ஜசீராவும் இதை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல் தான் இன்றைய நாளில் அலி லாரிஜானி அவர்களும் ஃபாசிஜ் படைப்பிரிவினுடைய தளபதியாக செயல்பட்டு கொண்டிருந்த குலாம் ரஸா சுலைமானி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளை பொறுத்தவரை நேற்று இரவு ஈரானுடைய தலைநகர் தெஹரான் மேலே பலத்த வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்ததாகவும் அந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் தான் இவர்களுடைய இருப்பிடங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கிற அதே நேரத்தில் லாரிஜானியினுடைய மரணத்தை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் வெளியிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீரா தொடர்ந்து இது ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரானில் நடந்த படுகொலைக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புதல் அளித்திருக்கிறார், அதற்கான ஆதாரம் இதுதான் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம காட்டின புகைப்படத்தையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தெஹரானில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய குடியிருப்பில் தான் லாரிஜானி இருந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி கூறியதாக இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடியும். எனவே திட்டமிட்டு அவருடைய நகர்வுகளை எல்லாம் கண்காணித்து தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறது இஸ்ரேல் தரப்பு. அதற்கான ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னு கேட்டா ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்னுட்டோம் என்று சொல்லி பெரிய வீரம் பேசினாலும் ஈரானை இதுவரைக்கும் வீழ்த்த முடியாமல் இருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய தளபதிகள் எல்லாம் சர்வசாதாரணமாக ரோட்டுக்கு வர்றாங்க என்கிற விதமாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச குதுஸ் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த குதுஸ் தினத்தில் நடைபெற்ற பேரணியில் ஈரானுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்திருந்தாங்க. அதே போன்று ஈரானுடைய வெளியுறவு ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வந்திருந்தார். ஈரானுடைய ஜனாதிபதி நேரடியாக கலந்து கொண்டிருந்தார். அலி லாரிஜானி அவர்களும் பங்கெடுத்திருந்தார். இப்படி எல்லோருமே பங்கெடுத்த நிலையில தான் அது பெரிய சர்வதேச செய்தியாக இருந்தது. என்னன்னா, என்ன பெரிய யுத்தம் பண்றீங்க, தலைவர்கள் எல்லாமே ரோட்டுக்கு சாதாரணமாக வர்றாங்க, நீங்க பெரிய யுத்தம் பண்றோம், அழிக்கிறோம், பிடிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்கிற விதமான செய்திகள் வந்த நிலையில தான் தற்போது அவரை நாங்கள் திட்டமிட்டு அவருடைய இருப்பிடத்தை நோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமைக்குள்ள அலி லாரிஜானி மேல தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதுதான்
என்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருந்ததாகவும், ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த திட்டத்தை ஒத்தி வைத்திருந்த நிலையில தான் திங்கட்கிழமை காலையிலேயே அவங்களுக்கு ஒரு உளவு தகவல் கிடைக்கிறது. என்ன உளவு தகவல் என்று சொல்லி சொன்னால், அலி லாரிஜானி அவங்க வீட்டில் இல்லை, அவர் தனக்கு சொந்தமான ஒரு ரகசிய குடியிருப்புக்கு போய்கிட்டு இருக்கிறாரு என்கிற தகவல் கிடைத்ததாகவும், கிடைத்த உடனேயே அதன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. அலி லாரிஜானி அவர்களும் அவருடைய மகனும் ஒரு வெஹிக்கிளில் போய்கொண்டிருக்கும் போது அவர்களுடைய அந்த வீட்டு வளாகத்துக்குள்ள வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாமல் ஃபாசிஜ் படைப்பிரிவினுடைய தளபதி அவர்களும் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குலாம் ரெசா சுலைமானி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. லாரிஜானிடமிருந்து இதற்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் என்கிற செய்திகளை ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருந்துச்சு. வெளியிட்ட மாதிரியே இன்றைக்கு ஈரானுக்குள்ள கடற்படை வீரர்களுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகிறது. அவருடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்கிற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்வுகள் தொடர்பாக, அதாவது இலங்கை உள்ளிட்ட பல பகுதிகளிலையும் கொல்லப்பட்டாங்களா இல்லையா அவருடைய கடற்படை வீரர்கள், கொல்லப்பட்டவர்களுக்கான இறுதிச் சடங்கு தான் நடைபெற்று வருகிறது. அந்த இறுதிச் சடங்குல அலி லாரிஜானி அவங்க பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் அவர் அதில் பங்கேற்காத நிலையில தான் அவர் அந்த கடற்படை வீரர்களுடைய இறுதிச் சடங்குகளுக்கு முன்னதாக அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் தன்னுடைய எக்ஸில். அந்த செய்தியில் உங்களுடைய தியாகத்தினால எங்களுடைய நாடு மேலும் வளர்ச்சி அடையும், முன்னேறும் என்கிற விதமாக எழுதியிருந்தார். அதுதான் இந்த செய்தி. அலி லாரிஜானி அவருடைய எக்ஸ் பக்கம் தான் இது. அபிஷியலாக அதில் தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இது கடற்படை வீரர்களுடைய நேவி கமாண்டர்ஸ் உடைய மரணம் தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. இவருடைய மரண செய்தி வந்ததுக்கு பிறகுதான் இந்த செய்தியை வெளியிடுறாங்க. மெஹர் நியூஸ் ஏஜென்சின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் அவருடைய அபிஷியல் எக்ஸ் பக்கத்திலையும் இது வெளியாகிறது. ஆனால் இந்த செய்தியில் அவர் கொல்லப்பட்டதாகவோ அது தொடர்பாக எந்த செய்திகளும் கிடையாது. இதுவரைக்கும் ஈரான் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தலை. பட் என்னன்னா, பிற்பட்ட நேரங்களில் அவங்க அதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்ட நேரத்திலையும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இல்லை அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பிற்பட்ட செய்திகள் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை உறுதிப்படுத்தியது. அதே மாதிரி தற்போது அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்படவில்லை என்று எந்த இடத்துலையுமே ஈரான் சொல்லலை, கொல்லப்பட்டுட்டாங்கிறதையும் உறுதிப்படுத்தலை. சில மணி நேரங்களில் அதனை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இஸ்ரேலுடைய சேனல் 14 கருத்துப்படி குலாம் ரெசா சுலைமானியோடு சேர்த்து அவருடைய துணைப்படை தளபதி உட்பட மேலும் 10 ஃபசீஜ் அமைப்பினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த குலாம் ரெசா சுலைமானியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்தான் இந்த ஃபசீஜ் என்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பு பெரும்பாலும் 2ஆக இருக்கும். அதை 3ஆக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்று, நாட்டை பாதுகாக்கிற இராணுவம், அது எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி இராணுவம். அது ஈரானுடைய ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் கண்ட்ரோல் ஆகுவாங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடியது IRGC என்கிற ஈரானுடைய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு. அவங்க தான் இந்த தாக்குதல், அது யுத்தம் முழுக்க அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு தான் இந்த ஃபசீஜ் என்கிற படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவில் இணையக்கூடியவர்கள் தன்னார்வலராக இருப்பார்கள். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவை இயக்கத்தில் சேருவோமா இல்லையா, அந்த மாதிரி இந்த இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்து யுத்தம் என்று வரும்போது அவங்க நாட்டுக்காக வேண்டியே வந்து போரிடுவார்கள். இவர்களுக்கு சேலரிகள் கிடைக்கிறதாக எந்த தரவுகளும் எங்கே இல்லை. கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லாமல், ஆனால் சேலரி எடுக்கிற மாதிரியான தரவுகள் எங்கேயுமே ஆதாரபூர்வமாக பார்க்க முடியல. அவர்கள் தன்னார்வலர்களாக வந்து நின்று நாட்டுக்காக போராடக்கூடிய அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானுக்குள்ள நடைபெற்ற அந்த போராட்டங்களை அடக்குவதில் இவர்கள் தான் முன்னிலையில் நின்று நாட்டை வந்து ஒரு கட்டுக்கோப்பான இடத்துக்கு கொண்டு வந்தாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானுடைய தாக்குதல் பட்டியலை அறிவித்தும் இருக்கிறது. அந்த பட்டியலில் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதற்கு மேலதிகமாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனை கொல்லுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அதே போன்று ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் அவர்களையும் கொல்லுவோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல பேரை கொல்லுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு இந்த 2 பேரும், இவர்களோடு பல பேரும் கொல்லப்பட்ட செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான்
இவர்களுக்கு மேலதிகமாக 2 தினங்களுக்குள்ளாக பாலஸ்தீன போராட்ட அமைப்பாக செயல்படுகிற இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஒரு தலைவர்கள் சில பேரும் ஈரானுக்குள் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பதாக கும் நகரத்தில் இருந்த இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒரு பங்கர் பகுதிகளில் ஒரு கூட்டம் போட்டிருந்த நேரத்தில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலே இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பினுடைய இராணுவ பிரிவான அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதி அக்ரம் அல் அசூரி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அந்த இயக்கத்தினுடைய முக்கிய தலைவராக செயல்பட்ட முகமது அல் ஹிந்தி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த செய்திகளை பொறுத்தவரையில் காசாவுக்குள்ள ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது நமக்கு தெரியும். யுத்தத்துக்கு பிறகு தற்போது காசாவிலிருந்து யாரும் வெளியேற முடியாத அளவுக்குண்டான ஒரு நெருக்குவாரங்களும் இருக்கிறது. நோயாளிகள் வெளியே போறது வாரதே பெரிய சங்கடம் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ராணுவ பிரிவாக இருக்கிற அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதி தான் அக்ரம் அல் அசூரி அவர்கள். இவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் 2-3 நாட்களுக்கு முன்பதாக என்கிற செய்திகளை இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. இவர் எப்படி அங்க போனார்? யுத்தம் நின்று இன்னைக்கு ஒரு 158 நாளாக இருக்கிறது. எந்த வழியாக அவர் அங்க போனார் என்கிற கேள்விகளும் இப்பொழுது எழக்கூடிய சூழல் தான். அவர் நாங்கள் கொன்னுட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த ஈரானுடைய பசீஜ் படைப்பிரிவு என்னன்னு சொன்னால் 1979 அன்றைக்கு இருந்த ஆயத்துல்லா ரோஹுல்லா கொமைனி அவர்களால் தான் இந்த படைப்பிரிவு நிறுவப்படுகிறது. ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய ஐஆர் கீழ் வரக்கூடிய ஒரு தன்னார்வ துணை ராணுவ படைப்பிரிவாகத்தான் இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். நாட்டுப்பற்றோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருக்கெல்லாம் நாட்டுப்பற்று இருக்குதோ அவங்க எல்லாம் இதில் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சாதாரணமாகவே இதில் இணைஞ்சு கொள்ள முடியும். இந்த குழுவில் சுமார் 4,50,000 படை வீரர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஃபசீஜுடைய வீரர்கள் பெரும்பாலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி போராட்டங்கள் நடக்கிற நேரத்தில் முன்னணியில் இவங்க களமிறக்கப்படுவார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தஹரான், அதே போன்று ஷிராஸ், தப்ரீஸ் நகரங்களில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்கள், அதே போன்று கட்டளை மையங்கள் மீதெல்லாம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்றும் இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற நேரத்தில் ஈரானுடைய தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் நகரத்தையும் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் விடிய காலை முதலாக புதிய வகை தாக்குதல்களை நடத்தி வருகிறோம் என்கிறது ஐஆர்ஜிசி. ஈரானுடைய ஐஆர்ஜிசி இஸ்ரேல் மீதும் பல நாடுகளுடைய அமெரிக்க தளங்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார். இன்றைக்கு விடியற்காலை முதலாக இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஹொர்முஸ் நீர்நிலை பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறது. பல நாடுகளும் பெட்ரோல் இல்லாத பெரிய தட்டுப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கப்பல்கள் போவதற்காக சில நாடுகளுக்கு அனுமதிகள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஈராக்கினுடைய பகதாதினுடைய கப்பல்கள் ஹொர்முஸ் வழியாக பயணிப்பதற்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ் வழியாக ஈராக்கினுடைய கப்பல்கள் போக முடியும் என்று நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறோம் ஈரானோடு என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈராக்கினுடைய எண்ணெய் வள அமைச்சர் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் தெஹ்ரானிடமிருந்து கப்பல்கள் செல்வதற்கான அனுமதி எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்று துருக்கி அதே போன்று இந்தியாவும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருப்பதை அல் ஜசீராவும் கோடிட்டு காட்டியிருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரான் தொடர்ந்து ஹொர்முஸை பிளாக் பண்றாங்க, ஈரான் இருந்து ஹொர்முஸை மீட்டெடுக்கணும், இந்த யுத்தத்தில் எல்லாரும் இணைஞ்சுக்கிறங்க பல நாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் கூவி கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளுற நேற்றைய பேச்செல்லாம் கேட்டால் அந்த ஆளுக்கு மொத்த தலக்கு இருக்குங்கிற அளவுக்கு செய்தி வெளியாகிறோம் என்று கேட்டால் மிக தெளிவாகவே அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால் நாங்கள் நினைத்ததை விட பல மடங்கு பலமாக ஈரான் இருக்கிறது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார். இதை சொல்லாமல் இருந்தாங்க, இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. நாங்கள் நினைச்ச மாதிரி கிடையாது, ரொம்ப பலத்தோடு ஈரான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் அவங்கள சமாதானத்துக்கு கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறாங்க, எப்படியாவது அவங்களோட சமாதானம் பேச்சு முடிக்கணும், ஆனால் அவங்க முடியாதுங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சிட்ட ஊடகங்கள் கேட்கும்போது ஏன் நீங்கள் சமாதானத்துக்கு போக மாட்டீங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கு சமாதானத்துக்கு போக வேண்டிய தேவை கிடையாது, எங்களுக்கு எவ்வளவு நீண்ட காலமும் அவர்களோடு நின்று சண்டை பிடிக்க முடியும், மத்திய கிழக்கில் ஒரு நீண்ட கால போருக்குள்ளே அவங்களை இழுத்து விட்டுருக்கிறோம், அது மட்டுமல்லாமல் எங்கள் தேவை முடிவடைகிற வரைக்கும் யுத்தம் நிற்காது, இனிமேல் யாருமே எங்களுக்கு கை வைக்க வரக்கூடாது, அதனால் யுத்தத்தை நிறுத்த
முடியாது என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்பதில் தற்போது அமெரிக்கா தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான். நாங்கள் நினைக்காத மாதிரி பலத்தோட ஈரான் இருக்கிறாங்கன்னு அவர் ஓப்பனாக உளறி கொட்டிய செய்திகளும் நேற்று வெளியாக இருந்த நேரத்தில் போலந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஈரானுக்கு எதிராக எங்களுடைய இராணுவத்தையோ கப்பல்களையோ விமானங்களையோ அனுப்புவதற்கு தயாரில்லை. ஹொர்முஸில் சண்டை உண்டாக்கினது அமெரிக்கா, ஏன்னா அவங்களே பார்த்துக்கிறோம், நாங்கள் இதுக்குள்ள நுழைய விரும்பலை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பார்க்க முடியும். கியாம் உள்ளிட்ட நகரங்கள் மீது இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். நேற்று இரவும் இஸ்ரேலுடைய பல நகரங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் சரமாரியான தாக்குத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல்களும் இஸ்ரேலுக்குள்ள பலத்த தாக்குதல்கள் அழிவுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய இணைய தொழில்நுட்ப மையங்களையும் அதே போன்று ஆயுத உற்பத்தி ஆலைகளையும் குறிவைத்து தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானுடைய இராணுவத்தை மேற்கோள் காட்டி இன்றைக்கு ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலிய காவல்துறைக்கு சொந்தமாக இருக்கிற இணைய தொழில்நுட்ப மையங்கள் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்க, பல கட்டிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஆயுத உற்பத்தி ஆலைகளும் ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது. குறிப்பாக நேற்றைய தினமும் ரஃபேல் மேல அவங்க தாக்குதல்கள் நடத்தியிருந்தார். இன்றைக்கும் ரஃபேல் மேல ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஃபுஜைராவுக்கு அருகாமையில் இருந்த ஒரு கப்பல் மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஃபுஜைராவில் இருந்து 23 கடல் மைல் தொலைவில் இருந்த ஒரு இடத்தின் மீது தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கப்பல் சில முக்கிய பகுதிகள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும். தொடர்ந்து ஈரான் துபாயில் இருக்கக்கூடிய ஃபுஜைரா மேலே தான் தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. அந்த ஃபுஜைரா தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுடைய எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களுடைய ஒரு குடோன் மாதிரி வச்சிருந்தாங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு விவகாரம் அங்கே வெளியாக இருக்கு. ஃபுஜைராவில் தான் ஹொர்முஸ் வழியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல்கள் பெட்ரோல் நகர்த்தப்படுகிறது. ஹொர்முஸ் வழியாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. 20 மில்லியன் 2 கோடி பேரல் பெட்ரோல்கள். அதனால ஹொர்முஸ் திடீர்னு இப்படி ஒரு மூடப்பட்ட நிலை ஏற்பட்டால் இந்த பெட்ரோல்களை எப்படி கொண்டு போறதுன்னும் போது துபாய் ஏற்கனவே ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ஃபுஜைராவில் இருந்து பைப் லைன் வழியாக ஒரு நாளைக்கு 4.5 மில்லியன், அதாவது 4.5 லட்சம் பேரல்கள் பெட்ரோல் கொண்டு போகிற அளவுக்கு பைப் லைன்ல அவங்க அதை சப்ளை பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. அது ஃபுஜைராவில் இருந்து அது செய்யப்படுகிறது என்பதால் தான் ஃபுஜைராவை இலக்கு வைத்து தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாக. ஏன்னா எல்லா இடத்தையும் அக்குரேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அடிக்கிறாங்க, தெரியாம அடிக்கல, துல்லியமான தாக்குதல்கள் தான் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அவருடைய தகப்பனார் தாக்கப்பட்ட நேரத்தில் அவரும் அங்கே இருந்தார் என்றும், அந்த தாக்குதலில் அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்றும், பிறகு படுகாயத்திற்காக அவர் வெளிநாட்டுக்கு குறிப்பாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே புதினுடைய அவசர அதே போன்று உடனடி ஆலோசனை அறிவிப்பு பிரகாரம் அவர் அங்கே அழைச்சி செல்லப்பட்டு அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுறாரு. அவர் ஈரானுக்குள்ள இல்லை என்கிற விதமான செய்திகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஊடகங்களும் தளங்களும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம், அதாவது ரஷ்யாவுக்கான ஈரானுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றன. அல் ஜசீராவும் இதை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் பிரகாரம் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதர் புதிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதையே மறுத்திருக்கிறார். அவர் மருத்துவ சிகிச்சை எல்லாம் இல்லை, அவர் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார். குறிப்பாக ரஷ்யாவுக்கு அவர் அழைத்து வரப்பட்டார் என்கிற செய்திகள் போலியான செய்திகள், பொய்யான செய்திகள் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு ரஷ்ய அரசுக்கு சொந்தமான டாஸ் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். எனவே ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள், ஆயத்துல்லா புதிய சுப்ரீம் லீடர் எங்கு இருக்கிறார் என்கிற தகவல்களை எங்குமே ஈரான் சொல்வதற்கு தயாராக இல்லை. அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அலி லாரிஜானி மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட மாதிரி, ஏற்கனவே ஆயத்துல்லா அலி காமனி மேலே நடத்தப்பட்ட மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்பதற்காகத்தான் அதை அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அந்த அடிப்படையில் அவர் ரஷ்யாவுக்கு
ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாரு என்கிற விதமாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட செய்திகளுக்கு மாற்றமாக இன்றைக்கு அல் ஜசீரா இந்த செய்தியை கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஈரானுடைய செய்தி பிரகாரம், ஈரானுடைய தூதுவருடைய, ரஷ்யாவுக்கான தூதுவருடைய செய்தி பிரகாரம் அவர் நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறார், வேறு எங்கேயுமே போகல, அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலையிலும் இல்லை, சுகமாக நலமாக இருக்கிறார் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அலில் ஆர்ஜானி தொடர்பான மேலதிக தகவல்கள் வருகிற போது உடனுக்குடன் உங்களுக்கு இந்த வீடியோக்களை கொண்டு வந்து தருவதற்காக தயாராக இருக்கிறோம்.